தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம் சொல்கிறது, கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது கர்த்தர் யோசேபாத்திலே கூட இருந்தார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். இந்த யோசேபாத்தை குறித்து நான் படிக்கும்போது மிகவும் ஒரு ஆச்சரியமான அனுபவம். ஆண்டவர் நடத்திய விதமும் ஒரு வித்தியாசமான அனுபவம். யோசேபாத் எனும் ராஜா 35 வயதில் ராஜாவாகினார். 65ஆம் வயது போது 25 ஆண்டுகள் யூதா தேசத்தை அரசாண்டான். ஒரு பெரிய திறமசாலியாக இருந்தார். பொதுவாக நல்ல ராஜாக்கள் பட்டியலிலே பார்க்கும்போது இவருடைய பெயரும் இடம்பெறுகிறது. யார் இந்த யோசேபாத், எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும்போது கர்த்தர் யோசேப்புடைய இருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இவன் தேவனை தேடினான், தேவனுடைய கற்பனையில் நடந்தான், தேசத்திற்கு பல நன்மைகளை செய்தான். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மேன்மையான பொறுப்பை கொடுக்கும்போது, உயர்வை கொடுக்கும்போது, தலைமை தேர்ச்சி கொடுக்கும்போது ஆண்டவர் எதுக்காக கொடுக்கிறார் என்று பார்க்கும்போது இந்த யோசேபாத் நல்ல ஒரு உதாரணம். மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், நம்மளால் இறந்தவற்றுக்கு இறந்தே செய்ய வேண்டும். அதுக்குதான் ஆண்டவர் உயர்வான ஒரு பதவி கொடுக்கிறார். யோசேப்பு ராஜாவை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்தினார். 2 நாளாகவும் 17ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இவைகளை வாசித்து தெரிந்து கொண்டு போது அவன் ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் பெருகிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, கர்த்தருடைய வழிகளில் அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். 2 நாளாகவும் 17 எப்படி உற்சாகம் இருக்க வேண்டும்? கர்த்தருடைய வழிகளே அவன் உற்சாகமாக இருந்தான், ராஜ்ய பாரத்தை ஆண்டான், ராஜாவாக இருந்தான். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்போது தான் ஆண்டவரும் உங்களையும் என்னையும் அற்புதமாக எடுத்து பயன்படுத்துவார்னு சொல்லி நான் வாசிக்கிறோம். உலகத்திலே எத்தனை நாட்கள் நாம் வாழ்கிறோம் என்பது தெரியாது, எத்தனை வருடங்கள் நாம் வாழ்கிறோம் என்பது மாத்திரம் முக்கியமல்ல, மாறாக ஆனால் நான் வாழக்கூடிய நாட்களிலே உற்சாகமாக கர்த்தருக்குள் எப்படி வாழ்கிறோம், திருச்சபைக்குள் நாம் எப்படி இருக்கிறோம், சமுதாயத்துக்குள் நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய உற்சாகமாக எப்படி இருக்கிறது, எதை நாம் உற்சாகப்படுத்துகிறோம், எதை மையப்படுத்துகிறோம், எதை மேன்மைப்படுத்துகிறோம், எதை மற்றவர்களுக்கு நான் பிரேசாத்துகிறோம் என்பதை அறிந்து வாழ வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களில் நீங்கள் நாமாக உற்சாக செயல்பட வேண்டும். எந்த பதவியில் இருந்தாலும் சரி, அது கல்வி பணியாக இருந்தாலும் சரி, ஊழிய பணியாக இருந்தாலும் சரி, ஆணுடைய விசுவாச பணியாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் வேற வேண்டும். உலக காரியங்களில் உற்சாகம் காட்டக்கூடாது. அப்படியேப்பட்ட வாழ்க்கை வீணான வாழ்க்கை. வாழ்நாள் குறிகிறது என்பதை நீதிமொழிகள் அங்கே உணர்த்துகிறார். உலகப்பிரமான காரியம் வாழும்போது வாழ்நாள் குறிகிறது, ஒரு நாள் அழிந்து போகும் என்பதை நீங்கள் நாளும் எப்படி நோவாவுடைய நாட்களிலே உணர்ந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படியேப்பட்ட இந்த நாட்களிலும் நடக்கும் என்பதை நீங்கள் நாளும் மறந்து போகக்கூடாது என்பதை தேவன் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். எனவே உறங்கிக் கொண்டிருந்தால் நாம் விழித்துக் கொள்வோம். ஆண்டு சமூகத்திலே ஆண்டவருக்காக, இந்த உலகத்தின் இறுதி வரை ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ வேண்டும். பவுல் அங்கு சொல்கிறார், அசதியாராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவிலே அணிலாயிருங்கள், கர்த்தருக்கென்று ஊழிய செய்யுங்கள். இந்த ஊழிய கட்டளை எல்லோரும் மேலும் விழுந்த கடமை. அநேகர் நினைக்கிறார்கள் இது ஊழியக்காரர்கள் மாத்திரம் செய்ய வேண்டியது என்று சொல்லி நினைக்கிறார்கள். அப்படியல்ல, எல்லோரும் மேலும் இருந்த இந்த கடமை எண்ணி நீங்கள் நானும் செய்ய வேண்டும். எனவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் உற்சாகம் குன்றி போகும்போது காரணங்கள் என்ன என்பதை கண்டுபிடித்து இந்த 26ஆம் ஆண்டிலே நான் எதனாலே குன்றி போகிறேன், என்னுடைய வீக்னஸ் என்ன என்று அறிந்து ஆண்டவருக்காக உற்சாகமாக செய்வோம். உற்சாகமாக நாம் நிலைத்திருப்போம், மற்றவர்களுக்கும் இந்த சத்தியத்தை சொல்லுவோம். எனவே கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அதனால் யோசபாத்துடைய ராஜ்யமாய் வல்லமையாக இருந்தது. அப்படியேப்பட்ட ராஜ்யத்தை, அப்படியேப்பட்ட சத்தியத்தை நீங்கள் உங்களுக்கும் எனக்கும், நீங்கள் எந்த பதவியில் இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய மேன்மையான பணியை செய்யுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.